ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். பூரணரும் புதியவருமான சுத்த சைதன்ய சுகந்தவான் கடலாம் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து இன்றைய முத்தி பேருரையை நாம் எல்லாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். பசிப்பிணியின் சங்காரத்தினுக்காக களஞ்சியம் சேர் நிரப்ப பெறும் பலன் விளைவினுக்கு வேண்டி மனிதன் மாடு மரம் ஆகிய இவ்வசர சர முப்பாட்டு கூட்டு கொழுமுனை கூறின் உளவேறு கோல் ஏறி வருவன போன் மனுக்கோலத்தினை தொடர்ந்து நின்ற ஜென்மப்பிணி சங்கார அனுக்கிரகாதிய மெய்வீட்டு களஞ்சியம் நிறைவு தவப்பலன் விளைவேறுதலுக்காக தங்கள் உடல் பொருள் ஆவி என்னும் இந்த முப்பேறு பாட்டு கூட்டுறவின் நாக்கூறு கொழு உளவேறுபோல் ஏறி வருவனவாகிய அந்த வேளாண்மையை நமது தெய்வம் அவர்களது இந்த வேளாண்மை எப்படி பசிப்பிணியின் சங்காரத்தினுக்காக ஒரு உழவன் மனிதன் மாடு மரம் ஆகிய இந்த முப்பேறு பாட்டு கூட்டுறவு கொண்டு ஒரு விவசாயம் செய்யறாங்களோ அது போல நம்முடைய தெய்வம் அவர்கள் தங்கள் உடல் பொருள் ஆகி என்னும் அந்த முப்பேறு பாட்டு கூட்டுறவு கொண்டு அவங்க ஒரு விவசாயம் செய்யறதுக்காக இந்த நில உலகத்துக்கு வந்து அவதரித்தார்கள். அவர்கள் செய்த அந்த வேளாண்மைக்கு பலன் எப்போது கிட்டுகிறது, அந்த மெய் வீட்டு களஞ்சியம் எப்போ நிறைகிறது என்றால், நாம் அந்த அவர்கள் வழங்குகின்ற அந்த மெய் உணவை அவர்கள் விட்ட அந்த அவர்கள் நம் உள்ளத்தேன் விதைத்த அந்த வித்தானது முளைத்து அவங்க இடைவிடாது கொடுக்கிற அந்த வான் வர்ஷிப்பு மழையில் நனைந்து அது விளைவுற்று அவங்க கொடுக்கிற அந்த மெய் உணவை அந்த வான் வர்ஷிப்பாகி அருளமுதத்தை நாமல் தின்னாமல் தின்னு வயிறு புடைத்து அதனால் நம் ஜென்மப்பிணி சங்காரம் செய்யப்படும் பொழுது, அப்படி செய்யப்பட்டு நாம் அந்த நாட்டுக்குரிய வித்தாகும் பொழுது அவர்கள் செய்த அந்த வேளாண்மைக்கு அந்த விவசாயத்துக்கு அந்த கிருஷிக்கு பலம் கிட்டுகிறது. இந்த விவசாயத்தின் முழு பலனை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம அதற்காக சில படிகளில் ஏற வேண்டும் என்று தேசிய பெருமான் அருளிய அந்த பரமபத சோபானங்கள், பரமபதத்தை அடைவதற்கான 9 படிகள் பற்றித்தான் நாம் இப்ப பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த 9 படிகள் என்ன நம்ம தினம் சொல்லி எல்லாருக்கும் மனப்பாடம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். விவேகம், நிர்வேதம், விரக்தி, பீதி, பிரசாதனம், உத்கிரவணம், அச்ராதி மார்க்கம், திவ்ய தேச பிராப்தி, பராப்தி என்ற இந்த 9 படிநிலைகளில் நாம இதுவரைக்கும் அந்த 7வது படிநிலை ஆகிய அச்ராதி மார்க்கம் வரைக்கும் நாம பகிர்ந்துகிட்டோம். இதுல நாம பார்க்கும்போது முதல்ல 5 படிநிலைகள் நம்மளுடைய வேலையாகும். மீதம் உள்ள அந்த 4 படிநிலைகள் அதை பெருமான் அவர்கள் தங்கள் வேலையாக நமக்காக அவர்கள் எடுத்து செய்கிறார்கள். நாம ஒரு குரு பெருமானை அடைந்து விவேகம் பெற்றது முதலாக அவர்கள் திருவடிகளில் நாம் சரணடைவது வரை நம்முடைய வேலையாக இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம முறையாக செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய பொறுப்பானது துறக்கப்பட்டு இப்போ பொறுப்பு ஈசனை அடைந்து விடுகிறது. அப்போ அவர்களுடைய முதல் வேலை அந்த விவேகம் முதலாக பிரசாதனம் வரை நம்முடைய வேலை முடிந்ததும் நாம சரணாகதி அடைந்ததும் அவங்களுடைய வேலை தொடங்குகிறது. அவங்களுடைய அந்த முதல் வேலையாகிய உட்கிரவணம் அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதுதான் 6வது படிநிலை. அது பிரபன்னனுக்கு, அவங்ககிட்ட சரணாகதி அடைந்த பிரபன்னனுக்கு மட்டுமே கிட்டும் பேரு. மற்றவர்கள்லாம் அந்த உடம்புல இருக்கிற அந்த 100 நாடிகள்ல ஏதாவது ஒரு நாடி வழியாக அவங்களை வெளியேற்றி அவங்க அதுக்கப்புறம் அவங்க கர்ம வினைகளுக்கு தக்கபடி எங்க போகணுமோ அங்க போய் சேருவாங்க. ஆனா இந்த சரணாகதி அடைந்த இந்த பிரபன்னன்
அவங்களால எப்படியெல்லாம் அழைத்து செல்லப்படுகிறான். இந்த 101வது நாடியாகிய சுசும்னா நாடி அல்லது மூர்த்தனிய நாடி வழியாக இந்த தூல தேகத்தை விட்டு பிரித்து அவங்க நம்மளை கூட்டி செல்லுதல், அதுதான் 6வது படியாக இருந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 7வது படி நேத்து நம்ம பார்த்தோம். அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னா, அர்ச்சிஸ் அப்படின்னாலே ஒளி, ஒளி முதலான பலவிதமான மார்க்கங்கள். ஒளி தேவதை, பகல் தேவதை, சுக்லபட்ச தேவதை, அதுல இருந்து பிரஜாபதியான பிரம்மாவின் சத்தியலோகம் வரைக்கும் நாம எப்படி பயணம் செய்யறோம், நம்மளை எப்படி கூட்டிட்டு போறாங்க, அங்க இருக்கிற ஒவ்வொரு தேவதைகளும் நமக்கு எப்படி எல்லாம் உபசாரம் செஞ்சு வழி அனுப்பி வைக்கிறாங்க, அதெல்லாம் நேற்று நம்ம விரிவா பார்த்தோம். அப்படியெல்லாம் வந்து அந்த பிரஜா நதி வரை நம்ம வந்து சேர்ந்தோம் நேற்று. அப்போ இது வரைக்கும் நாம சூக்கும சரீரத்தோட வர்றோம். இப்படி வந்து அந்த பிரஜா நதிக்கு வர்றது வரைக்கும் உள்ள அந்த பாதை, அந்த மார்க்கம், அதுக்கு பேருதான் அர்ச்சிஸ், ஒளி முதலான பாதை. அதான் அர்ச்சிராதி மார்க்கம். அந்த ஒளி முதலான பரமபதத்தை நோக்கிய பாதை, அதை பற்றி நேற்று நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து சாதாரணமா கிட்டக்கூடிய ஒரு பேரு அல்ல. இது வந்து பெரிய பெரிய ஞானிகளுக்கு மட்டுமே கிட்டக்கூடிய ஒரு பேரு. அது நமக்கு எப்படி கிட்டுகிறது அப்படின்னா, நாம் செய்த ஒரே ஒரு சரணாகதிக்காக இறைவன் இதை ஈஸியா தூக்கி நம்மகிட்ட கொடுத்துடுறாங்க. இன்னைக்கு பெருமானவங்க ஒளிநாடால பேசுறத கூட நம்ம கேட்டோம். ஒரே கற்பகத்தருவில் சர்வ கனிகளும் காய்க்கிற காலம் இது. எதுக்காக நான் வந்திருக்கேன்? சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நாம எல்லாரும் எதுக்காக பிறந்தோம்? கௌரவாதி நரகத்துக்காக பிறந்தோம், பரமபதத்துக்காக பிறந்திருக்கிறோம். உன்னை அந்த பரமபதத்திற்கு கூட்டி செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். காலம் இல்ல, சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வயசு நெருங்கிருச்சு. அந்த கால கணக்கெல்லாம் என் கையில இருக்கு அப்படின்னு இன்னைக்கு அருளி செய்யறத நம்ம கேட்டோம். அப்படியாக அவர்கள் வந்து இந்த அவங்கள நாம சரணடைந்த ஒரே காரணத்தினால இந்த பெரிய பெரிய ஞானிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவியை நமக்கு ஈஸியா தூக்கி கொடுக்குறாங்க. அப்போ அத பத்தி நாம நினைச்சு 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 தினம் பார்க்கணும். அதுக்காகத்தான் இது நம்ம வேலை இல்ல. இந்த பாதையெல்லாம் நமக்கு தெரியவும் தெரியாது. அது அவங்களுடைய வேலைனாலும் வேத நூல்கள்ல எதுக்கு குறிப்பிட்ட இப்படி எல்லாம் இருக்கு, இங்கெல்லாம் நம்ம போறோம், இந்த சரணாதி அடைஞ்சா இதெல்லாம் நம்முடைய பலனாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சு பாக்குறதுக்காக இதெல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நேற்று பார்த்தோம். இப்போ நம்ம 7 படிகளை பார்த்துட்டோம். இன்னைக்கு 8வது படியாகிய திவ்ய தேச பிராப்தி அதை பார்க்க இருக்கிறோம். அப்போ திவ்ய தேச பிராப்தி அப்படின்னா என்ன? திவ்ய தேசம் அப்படின்னாலே அந்த கைலாயம், வைகுண்டம். அந்த வைகுண்டத்தை நாம பெறுவது, அந்த வைகுண்டத்துக்குள் நாம் நுழைந்து அங்கே வீற்றிருக்கக்கூடிய அந்த பெருமாளை நாம சேவித்தல், அதுதான் அந்த 8வது படியாகிய திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தை நாம் பெறுதல், அந்த திவ்ய தேசத்துல வாழுகிற ஒருத்தவங்களாக நம்மளும் ஆகுறது, அதுதான் திவ்ய தேச பிராப்தியாக இருக்கு. அந்த விரஜா நதி வரைக்கும் நம்ம போறோமே, அது வந்து அந்த அர்ச்சிராதி மார்க்கம். அந்த விரஜா நதியில போய் நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு தான் நாம வந்து அந்த திவ்ய தேசத்துக்குள்ள நுழையணும். அப்போ இந்த விரஜா நதியில நம்ம நீராடுறது எதுக்காக அப்படின்னா, அது வரைக்கும் சூக்கும சரீரத்தோட நம்ம போறோம். அந்த விரஜா நதியில நீராடினவனே அந்த சூக்கும சரீரமும் கழிந்து விடுகிறது நம்மை விட்டு. அப்போ அது கழிஞ்சி வந்த அந்த நீராடி வழிய வந்த உடனே அங்க நம்ம பார்த்தோமே அமானவன், அந்த மின்னல் தேவதை, அவங்க வந்து நம்மளை ஸ்பர்ஷிப்பாங்களாம், நம்மளை தொடுவாங்களாம். அவங்க தொட்டதும் நம்முடைய அந்த வாசனை, பழைய வாசனை எல்லாமே போயிருமா. அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம வந்து ஏற்கனவே கர்மாக்களால பீடிக்கப்பட்டு ஜென்மந்தோறும் செய்த அந்த கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்காகத்தானே இந்த உலகத்துல தூளம் எடுத்து வந்தோம். அந்த சரணாகதி அடைஞ்ச பிறகு
அந்த கர்ம வினைகள் எல்லாம் எப்படி தீர்க்கப்பட்டு நம்ம கணக்கெல்லாம் கிளீனா இருந்தாதான் இந்த வைகுண்டத்துக்கு போக முடியும். எந்த ஒரு வினை கூட இருக்கக்கூடாது. ஒரு வினை கூட இவனை ஒட்டி இருந்தாக்க அந்த வைகுண்டத்துக்கு போக முடியாது. அப்ப அந்த கர்ம வினைகள் எல்லாம் இவன் மூட்டை மூட்டையா வச்சிருந்தானே அது எப்படி எல்லாம் தீர்க்கப்படுகிறது அப்படின்னு தேசிய பெருமான் கொடுக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதை படிக்கும் போது. அந்த மூட்டை இருக்கே, சஞ்சித மூட்டை, அதை அப்படியே எரிச்சு அழிச்சிடுறாங்க பகவான். இவன் சரணாகதி அடைஞ்சிட்டான், அதனால இனிமே இவனுக்கு இந்த பழைய மூட்டை சேர்த்து வச்சிருந்தானே அதெல்லாம் அழிச்சிருவோன்னு அழிச்சிடுறாங்க. அதத்தான் பூர்வாகம் விநாசம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுல இவன் பூர்வாங்கமா சேர்த்து வச்சுட்டே வந்தானே வினைகள், அதெல்லாம் விநாசமாக்கப்படுகிறது, அழிக்கப்பட்டு விடுகிறது. அதுக்கப்புறம் இவன் இந்த சரணாகதி அடைஞ்ச பிறகு பாவம் செய்யாம இருப்பானா? தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதோ பாவம் செஞ்சாலும் அதை அவனை தீண்ட விடாதபடி அதுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா உத்தராகம் அஸ்லேஷம். அஸ்லேஷம்னா தீண்டாது, ஸ்லேஷம்னா தீண்டுதல், அஸ்லேஷம்னா தீண்டாது. தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவம் இவனை தீண்டாதபடிக்கு பார்த்துக்குவாங்களாம். ஏன்னா சரணாகதி அடைஞ்சிட்டானே. அப்போ முன்ன செஞ்ச பாவத்தை சஞ்சித மூட்டைகளை எரிச்சிடுறாங்க. இனிமே சரணாகதி அடைஞ்ச பிறகு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற பாவமும் இவனை தீண்டாதபடி செய்து பார்த்து கொள்ளுகிறார்கள். இடையில இவன் ஒரு சில பிராரப்த வினைன்னு சில வினைகளை இவன் தலையில எழுதி தலையெழுத்தாக எழுதி இந்த உலகத்துக்கு அனுப்புனாங்க இல்லையா, அந்த கணக்கு இருக்கே. அதை எப்படி சரி செய்யறாங்க அப்படின்னா, இவன் கூட பிரியமா இவனுக்கு உதவி செய்யறவங்களுக்கு அந்த இவன் பெற்று வந்த பிராரப்த வினையில நல்வினை தீவினை ரெண்டும் கலந்து இருக்குமா. அதுல ஒரு சரணாகதனுக்கு சிநேகமானவனாக, அவனுக்கு சேவை செய்கிறவனாக, அவனுக்கு இணக்கமாக இருக்கிறவர்களுக்கு அவனுடைய நல்வினைகளை எல்லாம் பகிர்ந்து கொடுத்துருவாங்களாம். அவனுக்கு யாரெல்லாம் கெடுதல் பண்றாங்களோ, அவனுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ, துவேஷம் கொண்டவர்களுக்கு துஷ்கிருதம் அப்படின்னு கொடுக்குறாங்க. பிரியமானவர்களுக்கு சுகிர்தம். சுகிர்தம்னா நல்வினைகள். இப்போ நாம வினையே இருக்கக்கூடாது, அதனால பழைய வினையெல்லாம் எரிச்சுட்டாங்க. இனிமே வர்ற வினை தொடாதபடிக்கு பார்த்துக்கிட்டாங்க, நம்மளை தொடாதபடிக்கு கொண்டு வந்தோமே தலையெழுத்துன்னு சில வினைகளை, பிராரப்த வினையில அதுல நல்லவைகளை சுகிர்தம், பிரியமானவர்களுக்கு அந்த சுகிர்தம் நல்வினைகளை கொடுத்துடுறாங்க. துவேஷம் பண்ணுகிறவர்களுக்கு, எதிரிகளுக்கு துஷ்கிருதம், கெட்டதை கொடுத்துடுறாங்க. அப்போ நம்ம செஞ்ச நல்ல வினையையும் பிறருக்கு கொடுத்தாச்சு, நமக்கு உதவி செய்யறவங்களுக்கு கொடுத்தாச்சு. நம்ம செஞ்ச கெட்ட வினையும் நம்மளுக்கு எதிரிகளுக்கு போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த மூட்டையும் அழிஞ்சு போச்சு. இனிமே தெரிஞ்சும் தெரியாமையும் எதுவும் செஞ்சாலும் அதையும் இவனை தீண்டாதபடிக்கு பார்த்துக்கிறாங்க. இப்படி எல்லா வினையும் கிளீன் பண்ணி ஒரு சுத்தமான வினையே இல்லாத ஒருத்தனாகத்தான் இவன் அந்த இத்தனை பயணத்தையும் செஞ்சு இந்த அர்ச்சராதி மார்க்கம் வழியாக அந்த விரஜா நதி வரைக்கும் போறான். அங்க போயும் இவன் அந்த விரஜா நதியில தீர்த்தமாடி, அதுக்கப்புறம் அந்த அமானவன் இவங்களை தீண்டின உடனே அந்த வாசனை ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் இருந்தா அதுவும் போயிருமா. அதுக்கு அவங்க எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, பெருங்காய டப்பா இருக்கு, அந்த பெருங்காய டப்பால இருக்க பெருங்காயத்தெல்லாம் காலி பண்ணியாச்சு, ஆனாலும் அந்த பெருங்காய டப்பாவை மோந்து பார்த்தா பெருங்காய வாடை அடிக்கும். அப்படி இவங்கிட்ட இந்த வினைகளுடைய வாடை இல்லாம செய்யறதுக்குத்தான் அந்த அமானவன் இவனை தீண்டி ஸ்பர்ஷித்து அந்த வாடையே சுத்தமா இல்லாதபடி ஆக்கி, இவனை பரிசுத்தவானாக ஆக்கி, இவனுடைய பாவத்தின் வாசனை துளி கூட இவன்கிட்ட இல்லாதபடிக்கு செஞ்சு இவனுடைய கர்மாவை எல்லாம் சுத்தமா கழிச்சு இவனை அந்த வைகுண்டத்துக்குள்ள நுழைய அனுமதிக்கிறாங்க. அப்போ நாம தூயவனாக, எந்த விதத்திலும் அப்பளுக்கு சிறிதும் இல்லாத ஒரு புனிதவானாக நாம இப்ப அந்த வைகுண்ட லோகத்துக்குள்ள நாம நுழையிறோம். அந்த நுழையிறது எப்படி இருக்காங்க, பகவானுடைய லோகம் அது. அதுக்குள்ள நுழையிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. அதுக்கு தகுதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நம்மளை அதுக்குள்ள நுழைவிக்கிறாங்க. அதுலதான் அது சலோகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சலோகம் அப்படின்னா பகவானுடைய லோகம். சரூபன்
இறைவனுடைய ரூபத்துல அந்த அதுதான் நம்மளுக்கு பெருமானவங்க நீங்க வாழ்வீர் சாலோக சாமீப சாயுச்சியம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அந்த சலோகம்ங்கிறதுதான் சாலோகம். சரூபம் இறைவனுடைய ரூபத்தை பெற்று அந்த இறைவனுடைய லோகத்துக்குள்ள நம்ம நுழைகிறோமே, அதத்தான் நம்முடைய பெருமானவர்கள் வாழ்வீர் சாலோக மாமுதல் சாயுச்சியம் வாழ்வீர் அச்சமற்றானந்த வாழ்விலே வாழ்வீர் யாம் பெற்ற பேரனைத்தும் பெற்று வாழ்வீர் யாம் பெற்ற பேரனைத்தும் பெற்று வாழ்க வாழ்க இங்கென்போல் எல்லோருமே, எல்லோரும் என்னை போல வாழ வேண்டும் என்ற ஆசை கொண்டு அந்த சாலோகம் அந்த இறைவனுடைய பிரம்மலோகத்துல அவர்களுடைய ரூபமாய் சாலோகமாய் சாரூபனாய் பகவானை போலவே ஒரு வடிவம் பெற்று அந்த வைகுண்டத்துக்குள்ள நாம நுழைகிறோம். இது பதிவிரதை போன்ற பத்தினித்தனம் பெற்றவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய பேர். ஒரு சிறு அப்பளுக்கு இருந்தாலும் அதுக்குள்ள நுழைய முடியாது. பதிவிரதை போன்ற பத்தினித்தனம். நாம் பெருமாளுக்கு மட்டுமே நான் மனைவி, வேற யாரையும் மனசாலையும் நினைக்க மாட்டேன், அவர் ஒருத்தர் மட்டும்தான் என் மனசுல குடியிருப்பார், அவரை தவிர வேறு யாருக்கும் நான் உரியவன் அல்ல என்று வாழ்ந்த கற்புக்கர்த்திகளான அடியார்கள் மட்டுமே பெறக்கூடிய அந்த வைகுண்ட லோகம், அதுக்குள்ள நாம நுழைகிறோம். அந்த வைகுண்ட லோகம் எப்படி இருக்கு? அந்த வைகுண்ட லோகத்தை அப்படியே சுற்றி சுற்றி நாம பாக்குறோமா? இவ்வளவு அற்புதமா இருக்கான் அது. அதுல பார்த்தா ரெண்டு பக்கம் ரெண்டு அமுத கடல் இருக்கான். ஒரு கடலுக்கு பேரு அறம், இன்னொரு கடலுக்கு பேரு நியம் அப்படின்னு அதுக்கு பேர்ல வைக்கிறாங்க. அமுத கடல், நியம் கடல் அப்படின்னு ரெண்டு கடல் இருக்கு. அதை பத்தி ஒரு பெரிய வர்ணனையே கொடுக்குறாங்க. அதை நம்ம சுருக்கமா பார்ப்போம். அதை தாண்டி போனா ஒரு ஐமணியம் தரகா அப்படின்னு ஒரு பொதிகை இருக்கு. அதையும் தாண்டி போனா ஒரு சோமச வனம் இருக்கு. அந்த வனத்துல ஒரு அரச மரம் இருக்கு. அதை தாண்டி போறோம். அதை தாண்டி போனா ஒரு 500 அப்சரஸ்கள் தேவதைகள் நமக்கு அவ்வளவு உபசாரம் பண்றாங்களாம். ஏற்கனவே வழியில ஒவ்வொரு லோகத்திலையும் ஒவ்வொரு தேவதைகளும் உபசாரம் பண்றதெல்லாம் பார்த்தோம். இப்ப இங்கேயும் 500 தேவதைகள் ஏன்னா நம்ம போய் பெருமாளை சந்திக்க போறோம். அதுக்கு முந்தி நமக்கு இவ்வளவு பணிவிடைகள் நமக்கு நடக்குது. 500 தேவதைகள் வர்றாங்களாம். 100 பேரு புத்தாடை புனை அணிந்து விடுவாங்களாம். நமக்கு 100 பேர் நமக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு, 100 பேரு வாசனை திரவியத்தை பூசி விடுவாங்களாம், 100 பேரு சந்தன பொடி வாசனை பொடி எல்லாம் நம்ம மேல போட்டு மணக்க வைப்பாங்களாம். நம்மள 100 பேரு கண்ணுக்கு மையிட்டு அப்படியே பவுடர் பூசி பொட்டு வச்சு நம்மள அலங்காரம் பண்ணுவாங்களாம். 100 பேரு மாலை அணிவிப்பாங்களாம். 500 பேருக்கு கணக்கு சொல்றாங்க. 100 பேரு புத்தாடை, 100 பேர் வாசனை திரவியம் 200, 100 பேர் சந்தன பொடி 300, 100 பேர் கண்ணுக்கு மை 400, 100 பேரு மாலை அணிக்க 500 அப்சரஸ்கள். இப்படி 500 அப்சரஸ்கள் நமக்கு இவ்வளவு பணிவிடையும் செஞ்சு நாம அந்த வைகுண்ட வாசல், இன்னும் வைகுண்டத்து அந்த பெருமாள் இருக்கிற அந்த இதுக்குள்ள நுழையில, அந்த வாசலுக்குள்ள போகக்குள்ள இவ்வளவு நடக்குதான். அப்போ அந்த வாசலில், அந்த வைகுண்ட வாசலில் 2 பேர் இருந்து நம்மளை வரவேற்கிறதுக்கு, பூரண கும்ப மரியாதையோட வரவேற்கிறதுக்கு இந்திரன் பிரஜாபதி அப்படின்னு 2 பேர் நின்று அவங்க அந்த வாசலில் வானவர் அப்படின்னு பேர் அவங்களுக்கு. அவங்க நம்மளை வரவேற்பாங்களாம். 500 பேர் அந்த பணிவிடை செய்ய நம்ம இப்ப அந்த வைகுண்ட வாசல்ல இந்திரன் பிரஜாபதின்னு 2 பேர் நின்று நமக்கு பூரண கும்பம் மரியாதை கொடுத்து நம்மளை வரவேற்பாங்களாம். அதுக்கப்புறம் அங்கிருந்து 3 தேவியர்கள், அந்த பகவானுடைய தேவியர்கள் 3 பேராக வருவாங்களாம். அவங்க பேரு ஸ்ரீதேவி, பூதேவி, இன்னும் நீலாதேவி. அவங்க 3 பேரும் அவங்க செல்வம், சூரணம், பூரண கும்பம் இதெல்லாம் கொண்டு விளக்கு இதெல்லாம் கொண்டு நமக்கு ஆரத்தி எடுத்து நம்மளை உள்ள கூட்டிட்டு போவாங்களாம். அப்போ அப்படி ஆரத்தி எடுக்கும் போதுதான் அந்த இறைவன் குடிகொண்டு இருக்கிற அந்த திருமாமணி மண்டபம் அது நம்மளுக்கு தெரியணும். அந்த திருமாமணி மண்டபத்துக்குள்ள நம்ம நுழையும் போது அங்க 2 பேர் குமுதன் குமுதாட்சன் 2 பேர் நின்று வரவேற்கிறாங்களாம்.
அவங்களை கடந்து போனா துவாரபாலர்கள் சண்டன் பிரசண்டன் 2 பேர் நின்று நம்மளை வரவேற்பாங்களாம். இப்படி எல்லாம் வரவேற்று நம்ம அப்படி போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ அங்க வந்து பெரிய பெரிய ஞானிகள்லாம் நின்று அருளப்பாடு அப்படின்னு சொன்ன உடனேதான் நம்ம உள்ள போகணுமா. இந்த கோர்ட்ல எல்லாம் நம்ம பேரை 3 தடவை சொல்லுவாங்க, கூப்பிட்ட உடனேதான் நம்ம கோர்ட்டுக்குள்ள போகணும். அது போல அருளப்பாடு, இறைவன் அருள்கிற அந்த பாடு உனக்கு கிடைச்சிருக்கு, நீ உள்ள போ அப்படிங்கிற ஒரு அனுமதி சொன்ன உடனே நாம அதுக்குள்ள நுழையிறோம். அதுக்குள்ள அப்படி நுழையும் போது அங்க ஒரு பெரிய கோஷ்டியே இருக்கான். ஒரு பெரிய கோஷ்டி பெருமாளை சூழ்ந்திருக்கு. அந்த இன்னும் பெருமாளை நம்ம தரிசிக்கல, அந்த கோஷ்டிகளை தான் நம்ம பாக்குறோம். அவங்க யார் யாருன்னு அவங்க பேரெல்லாம் கொடுக்குறாங்க. விக்கத் சேனர் முதலான பல திவ்ய பரிஜன பரிச்சத ஆயுத ஆபரண ஆழ்வார்கள் இவங்கெல்லாம் சூழ்ந்திருந்து இறைவனுக்கு பல்லாண்டு பாடிக்கிட்டு இருக்காங்களாம். கொஞ்சம் பேர் அங்கிட்டு நின்று இறைவனுடைய பெருமையை பத்தி இறைவன் கருணையில் சிறந்தவனா, அழகில் சிறந்தவனா, திறமையில் சிறந்தவனா, எதில் சிறந்தவன் சில பேர் பட்டிமன்றம் பேசிட்டு இருக்காங்களாம். இப்படி எல்லாம் அங்க அந்த தேவ மகாசபை கூட்டத்துல நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நம்ம பகவானை அங்க போய் பார்க்கல. அப்படியே போறோம், மெல்ல 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 அப்படியே உள்ள போறோமா. உள்ள போய் அப்படியே என் பெருமானுக்கு அருகில போய் நம்ம செல்றோமா. செல்லாம் பார்த்தா பெருமானுடைய சிம்மாசனத்தை இப்ப தரிசிக்கிறோம். சுத்தி இருக்கிற ஆழ்வார்கள் எல்லாம் பல்லாண்டு பாட அதை கடந்து நம்ம போகும்போது அந்த பெருமாளோட சிம்மாசனத்தை நம்ம தரிசிக்கிறோம். அங்க வந்து அந்த சிம்மாசனத்துக்கு அடியில கீழே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நிறைய பேர் அங்க அமர்ந்து இருக்கிறாங்களாம். அந்த இடத்துல நிக்க கூட தகுதியே இல்லாத யோக்கியதே இல்லாத நாமளும் அங்க போறோமா. என்ன செஞ்சோம்? இந்த பேர் பெறுவதற்கு நாம என்ன செஞ்சோம்? நம்ம என்ன தகுதியும் இல்லை. அந்த சரணாகதி அடைஞ்ச ஒன்ன தவிர ஒரு தகுதி இல்லாத நம்ம அந்த அவ்வளவு பெரிய அந்த இடத்துல உள்ள போறோம். தயங்கி 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 உள்ள போறோம். நம்மளெல்லாம் நம்ம பார்த்ததும் அங்க இருந்தாங்களே அந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பெரிய பெரிய ஞானிகள் தீர்க்கதரிசிமார்கள் அவங்க எல்லாம் சொல்றாங்களாம், நம்மளோட வாழ்றதுக்கு ஒருத்தர் வந்துட்டார். இறைவன் செஞ்சாங்களே ஒரு விவசாயம், அதற்கு ஒரு பலன் கிடைத்து விட்டது. இதுதான் இறைவன் நம்ம இன்னைக்கு தொடரும் போது பார்த்தோமே, இறைவன் செஞ்ச அந்த வேளாண்மைக்கு என்னைக்கு பலன் கிடைக்கும். நாம அந்த வைகுண்டத்துக்குள்ள நுழையிறோமே அன்னைக்கு தான் இறைவன் செய்த அந்த வேளாண்மைக்கு பலன் கிட்டியது என்று அங்க இருக்கிற ஆழ்வார்கள் சொல்றாங்களாம். இந்த மண்ணுலகத்துக்கு போய் இறைவன் செய்தாரே ஒரு கிருஷி அப்படின்னா சமஸ்கிருதத்துல விவசாயம்னு பேர். இறைவன் செஞ்சாங்களே ஒரு கிருஷி, ஒரு வேளாண்மை, ஒரு விவசாயம், அந்த விவசாயத்துக்கு பலன் வந்து விட்டது, இதோ ஒருவர் வந்து விட்டார் அப்படின்னு அவங்க நம்மளை வந்து அவ்வளவு சந்தோஷமா நம்மளை பத்தி பேசுறாங்க. அத ஒரு விவசாயி எப்படி கஷ்டப்பட்டு விதை விதைத்து பாத்தி கட்டி நீர் பாய்ச்சி களை எடுத்து கட்டு சுமந்து எல்லாம் பண்ணி பயிரை அறுவடை பண்ணும் போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ அவ்வளவு மகிழ்ச்சி அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம். இறைவன் போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சாங்களே. அப்போ இந்த சரணாகதன் என்ற பயிர் முளைத்து அவனை அறுவடை செய்து இந்த விவசாயத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த விவசாயத்தை வெற்றி பெற செய்வதற்கு இறைவன் என்னவெல்லாம் பாடுபட்டாங்க. இறைவன் பட்ட பாடு போதாதுன்னு அந்த தீர்க்கதரிசிமார்கள் அவதாரம் வேற வேற ஞானியர்கள் அவங்கெல்லாம் வந்து நிறைய பாசுரங்கள் பாடி மழையாம் பொழிச்சு அவங்க விவசாயம் பலன் தர்றதுக்காக அவங்களுக்கு உதவி செய்வதற்கு வந்தவங்க எல்லாம் நிறைய பேரும். இவ்வளவெல்லாம் விவசாயம் செஞ்சு இன்னைக்கு நாம அந்த கைலாயத்துல அடி எடுத்து வச்ச உடனே அதுக்கு பலன் கிட்டியது. அதான் திருமொழி, வித்துமிட வேண்டும் கொலோ விடையடத்த பத்தி உழவன் பதம் புனத்து. பத்தி உழவன், அதாவது இந்த பத்தி பெருமாள் வந்து அவருக்கு பேரு உழவன், பக்தி உழவன், பக்தியை விதைக்கிற உழவன். நம்ம மனம் என்கின்ற நிலத்தில் பக்தியை விதைத்தான். அனுக்கிரகம் என்கின்ற மழையை பொழிந்தான். உரமாக ஞானத்தை ஊட்டினான். அப்புறம் அவங்களுக்கு உதவி செய்வதற்காக ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மூலமாக பாடல்களை எல்லாம் பாசுரங்களை எல்லாம் ஏற்றுவித்து இந்த பயிரை விளைய செய்தார். இப்படி எல்லாம் செஞ்சதுனாலதான் அந்த விவசாயத்துக்கு பலன் கிட்டி நாம அந்த வைகுண்டத்துல போறோம். இப்பயும் வந்து சுத்தி இருக்கவங்கள பார்த்தோம், அவங்க சிம்மாசனத்தை பார்த்தோம், இன்னும் பகவானை தரிசிக்கல.
அந்த சிம்மாசனம் எப்படி இருக்குன்னா அது 8 இதழ் கொண்ட தாமரைகளாக இருக்கு. அந்த 8 இதழ்லையும் 8 அந்த தேவியர்கள் 3 பேர் பார்த்தோமே, அவங்களுடைய தோழிமார்கள் இருந்து சாமரம் வீசிக்கிட்டு இருக்காங்களாம். அந்த தாமரையின் நடுப்பகுதி அதன் மேல ஆதிசேஷன் உட்கார்ந்துருக்கிறானா. இந்த ஆதிசேஷனுக்கு அனந்தன் என்ற ஒரு பேர் இருக்குன்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அதை படிச்ச உடனே நம்ம அனந்தர்களை தான் தெய்வம் இப்ப அவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கு தோணியது. இந்த ஆதிசேஷனுக்கு அனந்தன் என்ற ஒரு பேர் இருக்கு. அனந்தன் அப்படின்னா எல்லையில்லாதவன். அப்போ அந்த 8 இதழ் கொண்ட தாமரையின் நடுப்பகுதி இருக்குமே, மொக்கு, அந்த நடு, அதுக்கு கர்ணிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அந்த ஆதிசேஷனாகி அனந்தன் அமர்ந்து இருக்கிறார். அந்த அனந்தன் தான், ஆதிசேஷன் தான் அந்த பெருமாளை தாண்டி கொண்டிருக்கிறார். அப்படி தாண்டி கொண்டு அந்த பெருமாள் வீற்றிருக்கிறாரே, அவரை பார்த்துட்டோம். அவரை பார்த்த உடனேதான் அவரை சேவிக்கிறோம், விழுந்து அவரை வணங்குகிறோம். இதுதான் திவ்ய தேச பிராப்தி. கஷ்டப்பட்டு உள்ள போய் எவ்வளவு பாடுபட்டு சுத்தி எல்லாம் பார்த்து பகவானை பார்த்தாச்சு. ஆதிசேஷன் மேல அமர்ந்து இருக்கிற அந்த பகவானை பார்த்தாச்சு. இதுக்கு பேருதான் திவ்ய தேச பிராப்தி. அப்போ பகவானை பார்த்தாச்சு, அப்புறம் என்ன வேணும்? அதுக்கப்புறம் ஒரு படி கொடுக்குறாங்களே, 9வது. அது என்னவாக இருக்கு? அதுக்கு பேரு 9வது பராப்தி. அந்த பராப்தினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பரன் அப்படின்னா அந்த பெருமான், ஆப்தி அப்படின்னா அடைவது. பெருமானை அதை பார்த்துட்டோம், பார்த்தா மட்டும் போதுமா? அவங்களை அடையணுமே. அதை எப்படி அடையிறது? அதுக்கு பேருதான் 9வது பர ஆப்தி. அந்த பரனை அடைதல். எப்படி போய் அவங்களை அடையிறோமா அப்படின்னா, பரனாகிய எம்பெருமானை அடைவது பராப்தி. அவர் அங்க வீற்றிருக்கிறார், அந்த சிம்மாசனத்தின் மேல, அந்த ஆதிசேஷன் என்ற அனந்தன் மேல அவர் வீற்றிருக்கிறார். அவர் வீற்றிருக்கிறது எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒரு மரகத மலை போல, பச்சைபா மலை போல் மேனி, அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். அவர் ஒரு இளம் குமரனாக, ஒரு 100,000 சூரியன்கள் ஒன்று சேர்ந்து ஒளி வீசுகின்ற தேஜசுடன் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அந்த 3 தேவியர்கள் பார்த்தோமே, அந்த தேவியர்கள் புடை சூழ, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அப்படின்னு 3 தேவியர்கள் சூழ, அந்த கருணையின் வடிவமாக ஸ்ரீதேவி, பொறுமையின் வடிவமாக பூதேவி, பிரேமையின் வடிவமாக நீலாதேவி, இப்படி 3 தேவியர்கள் சூழ்ந்திருக்க அங்க இறைவன் அங்க இருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொன்னையும் நம்ம பாக்குறோமா? இப்ப அவங்க கிரீடத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா கிரீடம் எப்படி இருக்கு, அவங்க முகம் எப்படி இருக்கு, கண் எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, வாய் எப்படி இருக்கு, கழுத்து எப்படி இருக்கு, அவங்க வயிறு எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்குன்னு ஒன்னொன்னா நம்ம பேன்னு பார்த்துக்கிட்டு நிக்கிறோம். நிக்கும் போது அது முதல்ல கிரீடத்தை பார்க்கும்போது அந்த கிரீடம் எப்படி இருக்கான்? இரவோடு சேர்ந்த சூரியன் போல இருக்கான். ஏன் இரவையும் சூரியனும் சொல்றாங்கன்னா, இரவு இருட்டா இருக்கும்ல, அது போல அவங்க கேசம் கருப்பா இருக்கு. அந்த கருப்பு கேசம் சைடுல கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, அதுக்கு மேல கிரீடம் சூரியன் மாதிரி இருக்கு. அப்போ இரவும் சூரியனும் சேர்ந்தது போல அந்த கிரீடம் இருக்கான். அதை பார்த்து இவ்வளவு அழகா இருக்கே அவங்க கிரீடம்னு பாக்குறோமா? அவங்க நெற்றிய பாக்குறோமா? அது அந்த நெற்றியில் குழல் தொங்குவது ஒரு வண்டு போல, ஒரு வண்டு மொக்கிற போல அந்த நெற்றியில முடி தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்படி அந்த நெற்றி அஷ்டமி சந்திரன் போல இருக்கு, ஒரு பிறை நிலவு போல இருக்கு அந்த நெற்றி. அந்த புருவம் வில் போல இருக்கிறது. அந்த கண்கள் செவ்வரி படர்ந்த கண்களாக இருக்கிறது. செவ்வரி படர்ந்த கண்களை அகட்டி கூத்துன்னு நம்ம பெருமான் அவங்க கூட எடுத்து கொடுப்பாங்க. அவங்க மூக்கு கற்பக கொடி போல இருக்கிறது. அவங்களுடைய கன்னம், அந்த பக்கத்துல நிக்கிறாங்களே பிராட்டியர்கள், அவங்க எல்லாம் அதுக்குள்ள தெரியும், அந்த கன்னம் கண்ணாடி போல இருக்கான். அந்த கண்ணாடிக்குள்ள அந்த பக்கத்துல நிக்கிற பிராட்டியர்கள் முகம் தெரியலாம், அப்படி கண்ணாடி போல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வாய் அப்படியே கற்பூர வாடை மணக்குமோ, கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் திட்டித்து இருக்குமோ, மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன். அப்படி இருக்கான் அவங்க வாய்.
கற்பூரம் மணக்கிற வாய். அவங்க முறுவல் அடுத்து அப்படியே மெல்லிய புன்முறுவல் பூக்குறாங்களாம். அது காதுல மகர குண்டலம் தொங்குதாம். கழுத்து கம்பீரமாகவும் இனிமையாகவும் இருக்குதாம். அடுத்து அவங்க தோள்களை பாக்குறாங்களாம். இப்படி அவங்கள ஒன்னொன்னா அடுத்து அவங்களுடைய இடுப்புல பட்டு பீதாம்பரமும் மரகதமும் அப்படி ஜொலிக்குதான். இப்படி எல்லாம் அவங்க அவங்க அணிஞ்சிருக்க ஆபரணங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு மலை மேல ஆங்காங்கு மின்னல் கீற்றுக்கள் இருப்பது போல ஆங்காங்கு ஆபரணங்கள் மின்னல் போல ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஆபரணங்கள் அணிஞ்சிருக்காங்களாம். அவங்களுடைய திருக்கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தி இருக்காங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. இப்ப அவங்கள நாம பார்த்துட்டோம். பார்த்துட்டு நாம இப்ப அங்க போய் கேக்குறோம் மெல்ல, அருளு நின் தாள்களை எனக்கே, உன் திருவடி தாள்களை எனக்கு கொடுங்க, உன் திருவடி தாள்களை என் சிரசின் மேல வைங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அங்க போய் நம்ம அவங்கள கேக்குறோமா. அப்போ அவங்க திருவடியை பிடிச்சுக்கிட்டு நம்ம கேட்கிறோம், இந்த திருவடி தாள்களை எனக்கு அருளுக அப்படின்னு கேட்ட உடனே அவங்க வா மகனே அப்படின்னு சொல்லி நம்மள அந்த அந்த திருவடியை பிடிச்சுக்கிட்டே ஏறி அவங்க மடி மேல அமர்த்தி உட்கார வச்சுக்கிறாங்க. அப்போ இறைவன் மடி மேல போய் உட்கார்றதுக்கு நாமெல்லாம் என்ன செய்தோம்? இந்த பாக்கியத்தை என்னைக்கு பெறுவோம்? அப்போ அந்த மடியில உட்கார வச்சுட்டு நம்மகிட்ட கேக்குறாங்களாம், இப்போ நீ எங்க இருக்கிற? அவங்களுக்கு தெரியும். அவங்க மடியில உட்கார வச்சுட்டு நம்மகிட்ட கேக்குறாங்களா, நீ எங்க இருக்கிற? அவன் வாயில சொல்லட்டும்னு பகவானுடைய விருப்பம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அந்த பெருமானவர்கள். அப்போ அவன் சொல்றானா, இவ்வளவு நாளும் பிறவி கடலில் மூழ்கி இருந்தேன், இப்போது பேரின்ப கடலில் கலந்து விட்டேன். பிறவி கடல்ன்ற ஒரு பெரிய துன்பத்துல கிடந்து உழந்துகிட்டு இருந்தேன். இன்னைக்கு பேரின்ப கடலோட கலதான் நான் இணைஞ்சிட்டேன். நான் இனி பிரிய மாட்டேன். இனி நீ வேறு நான் வேறு அல்ல, இனி நீந்து நான் இல்லை, நாம ரெண்டு பேரும் ஒன்று கலந்து விட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் அப்படி பெருமிதத்தோட அந்த சுத்தி தேவியர்கள் இருந்தாங்களா அவங்கள பெருமையா பாக்குறானா. பாத்தியா என் பிள்ளை என்ன சொல்றான்னு பாத்தியா? அப்போ உனக்கு என்ன வேணும்? உங்களை சேவிக்கிற, உங்களுக்கு கைங்கரியம் செய்யற அந்த பாக்கியம் எனக்கு வேணும். இனி என்னைக்குமே உங்களை பிரியாத அந்த பாக்கியம் எனக்கு வேணும். உங்களை சேர்ந்துட்டேன் நான். இதை தவிர எனக்கு வேற என்ன வேணும்? உங்களை என்னைக்கும் பிரியாம என்னைக்கும் உங்களோட இருந்து உங்களுக்கு சேவை செய்யற அந்த பாக்கியம் மட்டும்தான் எனக்கு வேணும். எனக்கு கைங்கரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறானா. அப்போ அவருடைய அந்த விபவ சீர், அவருடைய அந்த முழுமையான அந்த சொரூபம் ரூபம் குணம் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து நம்ம பாக்குறோமா. அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன ஏற்படுது? பரபக்தி, பரஞானம், பரம பக்தி இதெல்லாம் நமக்கு ஏற்படுது. அப்போ இறைவன் நீ இங்கே இருந்து எனக்கு கைங்கரியம் செய்யலாம், இதுக்கு நான் என்ன நன்றி செய்வேன்? இதுக்கு நான் உங்களுக்கு உதவியாவே இருக்கணும். எப்பயுமே உங்களை பிரியக்கூடாது. திடீர்னு நீங்க பூமியில போய் அவதாரம் பண்ண போனீங்கன்னா நானும் அவதாரம் பண்ணுவேன், நானும் பூமியில பிறந்துருவேன். பிறவி கடல்ல இருந்து வந்தால் கூட ஞானிகள் அப்பப்ப பூமியில பிறக்கிறது இதுதான். நீங்க பூமியில இங்கேயே இருந்து உங்களுக்கு சேவை செய்வேன். நீங்க போய் பூமியில இருக்க இன்னும் நிறைய பேரை காப்பாத்துறதுக்கு பூமிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்ய நானும் வருவேன். நம்ம எல்லாம் அப்படிதான் வந்தோமோ. அதனாலதான் தெய்வம் எனக்கு நீங்க உதவிக்கரங்களாக இருப்பீங்களா, இந்த உலகத்துக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு தானே வந்தேன், அந்த கைங்கரியத்தை நீ செய்வியான்னு நம்மளை கேட்கிறாங்க போல. அப்படியாக அவங்கள அடைஞ்சிட்டோமே. பிறவி கடல்ல உழந்துகிட்டு இருந்தேன், இப்ப பேரின்ப கடலில் மூழ்கி விட்டேன்னு சொல்றோமே, அதுதான் பராப்தியாக இருக்கிறது. இப்போ இந்த 9 படிநிலைகளையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். கடைசியா போய் அவங்க மடியில போய் உட்கார்ந்துட்டோம். இதுதான் பராப்தியாக இருக்கு. அப்போ நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு கேட்டாங்க, நாம ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்னவாகும் என்று ஆழ்ந்து தேடுகிற தேட்டமுடையவனே மனு. அப்படிதான் நாம ஏன் பிறந்தோம் அப்படின்னு இருந்ததுக்கு பதில் நம்ம தெய்வமே கொடுக்குறாங்க நமக்கு. நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்னா,
எதுக்காக பிறந்து வந்து அப்படி போய் அவங்க மடியில உட்கார்ந்தோமே, அந்த பராப்தி பெற்றோமே, கைலாச வாசரின் திருச்சன்னதி அடைந்து அவரது கொலு வாசனத்தில் அமரவே இத்தேகத்தின் அதிபதியாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் திருச்சன்னதி நிழல் போய் சேரவே நாம் இந்த மானிட சட்டை எடுத்தோம். இதனை விட்டு ஒரு அட்வொகேட்டாக, ஒரு பணக்காரராக, நாடாளும் மந்திரியாக இத்தேகம் எடுக்கவில்லை. அப்போ அந்த கைலாச வாசரின் திருச்சன்னதிக்கு நம்ம எப்படி எல்லாம் பயணம் செஞ்சு போய் அவங்க கொலுவாசனத்திலேயே அவங்க மடியிலேயே போய் அமர்ந்துட்டோமே, அதுக்குத்தான் இந்த தேகம் எடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்கள விட்டு பிரிவுங்கிறதே நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இதை செய்வதற்காகத்தான் அவங்க இந்த விவசாயம் செய்வதற்காக இந்த மண்ணுலகத்துக்கு அவதரிக்கிறாங்க. மனுவை உன்னத செயலில் ஏற்றி உய்விக்கும் பொருட்டே இந்த வேத கர்த்தர்கள், வேதாக்கள்லாம் பாசுரங்கள்லாம் பாடி அந்த பயிருக்கு இன்னும் மழைபொழிய செஞ்சாங்களே, அப்படி வேத கர்த்தர்களையும் வேதத்தையும் காலமெல்லாம் படைத்து அனுப்பி கொண்டே இருக்கின்ற அந்த அரசுமால் எவ்வளவு அளவிடற்கரிய கருணையாளனாகவும் உன்னத மகத்துவம் பொருந்தியவனாகவும் இருக்க வேண்டும். இது மட்டுமா, அவனே திருமேனி தாங்கி அவதரித்து உலகிற்கு இவனுடன் கூடவே இருந்து உதவி செய்யவும் நிற்கிறானே. அப்படி வந்துள்ள அந்த திருவுரு பார்த்து தேர்ந்தெடுத்து தரும் ஒரு வாழ்க்கை பாதை, அந்த பாதையில தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அவங்க தேர்ந்தெடுத்து தந்த வாழ்க்கை பாதை, அந்த பாதையிலே நம்ம நடந்தோம்னா இன்னும் நம்ம போற பாதையெல்லாம் எப்படி இருக்குங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அந்த பாதை எவ்வளவு சிரேஷ்டமானதாக இருக்கும். அந்த அரசுமாலின் சந்திப்பு நேருக்கு நேர் இவனுக்கு வாய்த்து கொண்டால் அது எப்பெரும் உன்னதமுடையதாக இருக்கும். அந்த அரசுமாலு திடீர்னு இந்த பூமிக்கு வந்துருவாங்களே, தெய்வம் சொன்னாங்களே கைலாயத்துலதான் இருக்காங்க, அவங்கள போய் பார்க்கறதுக்கு இவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னாலும் நமக்கு பெருமான் அவர்கள் தேடு கூடகத்துல கைலாயத்தை பூமண்டலத்திற்கு இறக்கி பாலை என்று பெயர் சூட்டி வைக்க செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு இங்க அந்த கோலத்தை நம்ம பார்த்தோமே, அவங்க சிரசுல கிரீடம் அப்படி இருந்துச்சு, அவங்க நெற்றி பிறைச்சந்திரன் போல இருந்துச்சு, அவங்க வாய் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோமே. அதை இங்கேயே நம்ம கைலாயத்துல பார்த்தோமே, எப்படி இருந்துச்சு அந்த தோற்றம். எங்கள் ராஜாதி ராஜாவை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக அவர்கள் இப்போது இங்கு பூண்டு கொண்டுள்ள திருக்கோல குறிப்பு எப்படி இருந்தது. சிரசினில் துய்ய பாகை, சிரசினில் துய்ய பாகை, செங்கர கரிவாள் உங்ரம், விரைமுறி மாபிலே தாரமு புரிநூல் தோன்றும், நிறையுள இடையிலே பஞ்ச, நிறையுள இடையிலே பஞ்ச கச்சையும் நிகழும் மேலே கரை புரை ஊப்பாஸ்தங்க கச்சனீலங்கும் அம்மே, சத்திரியன் போல் வடிவு தோற்ற முன்னால் காண்பி, தோற்ற முன்னால் காண்பி, சாயுஜ்ய பிரம்மென பின்தெரிவீரம்மே. சத்திரியன் போல, ஒரு ராஜா போல, சிரசினில் துய்ய பாகை, செங்கரம் தரிவாள் உங்கிரம், விரைமுறி மாதிலே முத்தார முப்புரி நூல் தோன்றும், நிறையுள்ள இடையிலே பஞ்ச கச்சையில் நிகழும், கரைபுரல் உப்பால் தங்க கச்சனியிலங்கிற தோற்றத்தோட பார்த்தோமே. கைலாயத்துல போய் பார்க்க வேண்டிய அந்த பெருமாளை இந்த பூமண்டலத்திலேயே பார்த்தோமே. சத்திரியன் போல இருந்தாங்களே, சாயுச்சிய பிரம்மம் ஒரு சத்திரியன் தோற்றத்துல நம்ம முன்னால இந்த கைலாயத்தை பூமண்டலத்துல இறக்கி இந்த 9 படிகள்லையும் நம்மளை ஏற்றுவித்து இன்னமும் நாம போய் அந்த கைலாசத்துல போய் அவங்கள தரிசிக்கிறதுக்கு நமக்கு இன்னமும் நாளும் நம்ம கூடயே இருந்து நம்மளை இந்த படிகளில் எல்லாம் ஏற்றுவித்து நம்மளை அழைத்து செல்வதற்காக
நம் கூடவே நம்மளை அழைத்து சென்று கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி படிந்து நமஸ்கரித்து அவர்களை அந்த கைலாயத்துல போய் சந்திக்கிற நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்ம எல்லாரும் போய் அங்க அந்த பெரிய பெரிய தீர்க்கதரிசிமார்கள்லாம் இருக்கிற சபையில நாமளும் போய் அங்க கலந்துக்கிட்டு அவங்க மடியில போய் உட்கார்ற அந்த நாள் என்று திட்டம். இதுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்லும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரிகள் கொண்டு இறக்கிட்டீங்க. சபை மூலியமா தெய்வத்தையே அப்படி உணரக்கூடிய சக்தி எல்லாருக்குமே வந்துச்சு. அந்த ஒரு மடியில போய் உட்கார்ந்தும் போது அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க பதிவுக்கு அது ஒன்றே இன்னைக்கு சபையினுடைய பெற்றதுடைய பயன். நமஸ்காரம் அக்கா. அங்க தகுதி இருக்கான்ற ஒரு பயம் இன்னைக்கு வர வச்சுட்டீங்க, அதை வச்சுட்டீங்க. அதுவும் பாருங்க, விவசாயம் பண்ணி அதுல இருந்து எடுத்துக்கிட்டு கொண்டுன்னு போயிட்டு அங்க சேர்க்கிறேன். அக்கா இதெல்லாம் நம்ம இதுவரையும் நம்ம பேசல கேட்கல அல்ல அக்கா. நீங்க சொல்லி ரொம்ப ரொம்ப உறுத்துதா மனசிய. ஒரு விஷயம் நீங்க சொன்ன அந்த சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கும் நம்ம தெய்வம் கொடுத்துடுறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஆறுதலா இருக்குக்கா. ரொம்பவே நீங்க உண்மையிலேயே தெய்வத்து மடியில் பண்ணி படுக்க வச்சுட்டீங்கக்கா. உண்மையிலேயே எல்லாருமே பண்ணி படுக்க வச்சுட்டீங்கக்கா. உண்மையிலேயே நீங்க சொல்லும் போது தெய்வத்தை நீங்க தான் நேர்ல சந்திச்சிருக்கீங்க, பாத்திருக்கீங்க. தூய பாதை எல்லாம் சொல்லும் போது நாங்க காட்டினியம்மா அது அப்படியே இடமெல்லாம் அப்படி இருந்தது. நிலை கொண்டுல அப்படி இருக்குமா? நன்றி அம்மா. இல்ல சொல்லும் போதே அப்படியே அந்த பாதியில போறாப்புலயே இருக்கு. நம்ம அப்படியே கைலாயத்துக்கு போயிட்டு வராப்புலயே இருக்கு. அவங்க 3 பேர் நிக்கிறாங்க, நம்ம போறோம் வரோம் செய்யறோம். அவங்களுக்கு பார்க்கல உள்ள பார்க்கல எத்தனை படி ஏற வேண்டியதா இருக்கு. கடைசியில பார்த்த உடனே அவங்க மடியில ஏறி உட்கார வச்சுக்கும் போது அது எப்பேற்பட்ட நமக்கு அதுக்கெல்லாம் தகுதி இருக்கான்னா தெய்வம் நம்மளை கூப்பிட்டு வச்சு நம்மளெல்லாம் பார்க்கறாங்க. பைபிள்ல வந்து ஒரு இது சொல்லுவாங்கக்கா, அதாவது உபாகமத்துல வந்து கொடுப்பாங்க, நீ அவமானப்படுவது அவர் சித்தம் என்றால் நீ அரியணையில் அமர்வதும் அவரின் திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப உபாகமம்ல 28:1 கொடுப்பாங்க. நீ அவமானப்படுவதுன்னும் போது நாங்க நன்மனத்துல இருந்து நாங்க வரும்போது எங்களை பைத்தியம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுங்க ஒரு குரூப் போயிருந்தாங்க, எல்லாமே போயிட்டு இருக்கு. அது மாதிரி என்ன இது நடக்குதுன்னும் போது அவமானப்படுவது அவசியம் அப்படிங்கும் போது அது எதுக்குன்னு பார்த்தா ஆக்கா சொன்னாங்க 5 பேர் 500 பேரு ஒவ்வொருத்தரும் அந்த சந்தனத்தை எடுத்துட்டு வந்து பூசுவாங்க. அந்த மாதம் கொண்டு வந்து நமக்கு தேவை வந்து அணிவிப்பாங்க அப்படின்னும் போது தெய்வ திருவாய்க்கு என்ன அது கொடுக்குறாங்க. அது நம்ம படிச்சிருக்கோம், படிப்பை சொல்லும் போது கொடுக்குறாங்க. நீ ஏதோ புகழ் நம்ம இதெல்லாம் பண்ணா ஒருத்தவங்க என்கரேஜ் பண்ணணும்னு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம பெட்டர்ன்னு சொல்லுவாங்களான்னு எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா அதே திருவாக்கியத்துல மின்னி கொடுக்குறாங்க, என் மனிதனே நீ தேவேசன் தேவேசன் முதலாகிய அழியா வரத்து அண்ணல் அனைவரும் அந்த லோகத்துல அக்கா சொன்னாங்கல்ல இவ்வளவு பேர் இருக்காங்க. அழியா அண்ணல் அனைவரும் அது என்ன கொஞ்ச காலமா? அளவிலா காலம். அது அழியாத புகழ்வாங்களாம். அழியாத புகழும் அப்புகழுக்கு பிறந்தவன். அதை நாம் நிரூபிக்க வந்திருக்கிறோம். வா, நீ அதை விட்டு பொருட்களை நாம் சேர்ந்து ஒரு பொழுவை புகழ்வது போல நீ போறப்பா. அங்க திருவாக்கியத்திலே கொடுக்குறாங்க, அந்த புகழுக்கு பிறந்தவன் அதை நான் நிரூபிக்க வந்திருக்கின்றோம். வான்னு அந்த வார்த்தை வந்து திருவாக்கியத்திலே இருக்கு. வான்னு யாருக்கு வா? தாய் மட்டும்தான். இது இவ்வளவு பேர் தூசணம் பண்ணாலும் ஒரு திருடனே நான் கூட தாய் வந்து யார்கிட்டயே காட்டி கொடுக்க மாட்டா. அவன்கிட்ட எப்படா உன்னை அம்மன் கிட்ட காட்டி கொடுப்பான்றாங்க. ஆத்தாதான் சந்தனச்சு அமுதும் மூட்டி நாள்தோறும் புதிய நாள் ஏகநாயகன் ஒரு நாள் விட்டாலும் என் ஜீவ குழந்தை வாடிடுமே. யார் மூலியமோ எப்படியோ வந்து கொடுத்து என்னை வாட்டி என்னை கூட்டி வளர்த்து
என் அக்கா அனைவருக்கும் எல்லாம் அண்ணா எல்லாருக்கும் தெய்வ தயவோட அவரோட வீடகத்துல போய் அந்த ஒரு வருஷத்துல அவங்க தயவாலே அவன் அருளா அவன் தாழ் வணங்கி அவன் அன்பை பெற்றே இன்புற்று வாழணும் தெய்வத்துக்கிட்ட கொடான கூடி நமஸ்காரம் தெரிவிக்கின்ற எல்லோருக்கும் நமஸ்காரம் தெய்வ தயவு. ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள். வாக்கியத்துல ஒரே கனி காய்ச்சது, இப்ப சர்வ கனிகளும் காய்க்குது. அப்படி காய்க்கிற ஒரு கற்பத்தரு வந்திருக்கு. சைவம் வைத்தோம்னா அந்த மதத்துக்குரியதான் இருக்கும். ஆனா இப்ப எல்லா கனியும் ஒரு கற்பத்தருல காய்க்குது. நான் சம்பாதிக்க வரல, முன்னாடி பிச்சைக்காரன் இல்லை, நான் சம்பாதிக்க. அதுக்காக சாமியார்லாம் ரொம்ப ஏமாத்துறவங்க நிறைய இருக்காங்க. நான் எல்லாரோட தலையும் செழிக்கட்டும் தான் வந்திருக்கேன். எல்லா தலையும் பிழைக்கட்டும், அந்த வையம் செழிக்கட்டும் அப்படிங்கிறது தான் வந்திருக்கேன். வயது இருக்கும், மனிதனுக்கு வயது இருக்கும். ஆனா சந்திர சூர்யா கண்கள் என் கையில இருக்கு. என் வாய் கூவுது, உன் செடி கேட்குது. அது மாதிரி அக்கா இன்னைக்கு பூ வச்சுட்டாங்க தெய்வம். 9 படிகள்ல இன்னைக்கு திவ்ய தேச பிராப்தி அப்படிங்கிறத எடுத்து அக்கா சாலோகம், பூரண கும்பம், சாகித்யம், அதுல எப்படி போய் அவங்கள அன்றது, அந்த 5 இது கொடுத்தாங்க. சந்தனமா ஒவ்வொரு ரூக்கும் 100 பேர் வந்து பூவா நிபு கொடுத்தாங்க, சந்தனமா 100 பேர் கொடுத்தாங்க. இப்படி 500 நம்ம அலங்கரித்து கொண்டு போய் தெய்வ மடியில போய் பார வச்சுட்டாங்கிறதையும் எடுத்து கொடுத்தாங்க. திவ்ய தேச பிராப்தி அப்படிங்கிற நம்ம இன்னைக்கு அக்காசுரமா தேடி வந்து கொண்டு போய் வச்சுட்டாங்க நம்மள இந்த தெய்வத்துக்கிட்ட. நீங்க தெய்வ தேடு ஊடகத்துல பிரம்ம ஊடக தேடுறாங்க. அது புறமாது எப்படிங்கிறத, புறமாதுங்கிற தெய்வம் அதை எப்படி உத்தர பண்றாங்கிறத. அம்மா முத்துமணி புறமாதே எங்கள் நாடு வான்பதி என்பதும், இங்கே நாங்கள் தேடி வந்தது கனகவன மன்னாவாழ்கிய மகதி மருமகனை என்பதும் வாஸ்தவந்தான் அம்மா. இனி நாங்கள் தேடி வந்த காரியம் எவ்வாறு முடிவரும் என்பதை எடுத்துரை செய்தீர்களா அம்மா? அம்மா தேடியே வையமெங்கோ தேடியே வையமெங்கும் தேசனே எல்லாம் ஓடியே அழுத்து வந்தீர் ஒரு புலனும் தோன்றாது மாடியே இருடிகள் மாடியே இருடிகள் வாதுரை அடத்தி மந்தி நாதியிலாத எல்லை நாளை தள்ளி அம்மே தேடி வந்த காரியம் கை கூடுதமே நாளை கூடுதமே நாளை தெரிதனை வந்தடுத்துங்கக்கு குறிவோடு பூரம். அப்போ அக்கா நாளைக்கு தான் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு பாடம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கே கொண்டு போய் தெய்வ மடியில் நம்ம அரம்பரை வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த பாடம் வீட்டுதான் எடுத்துக்கிறேங்கிறாங்க. அப்ப தெய்வம் ஒல்லாட பட்சத்துல காசாய் தீட்சைக்கு கொடுக்க உத்தரவு எல்லாரும் ஊருக்குள்ள பயப்படுறாங்க. இல்லைன்னா பாவம் தகுதியா தெய்வத்துக்கு தெரிஞ்சுக்கலையா, இதுக்கு நம்ம வாங்க தகுதியானு எல்லாரும் அமைச்சிருக்காங்க. அப்ப தெய்வம் உள்ளாட வாக்கியத்துல உத்தரவு பண்றாங்க. யானை பூந்து கடாசையில முட வச்சிருந்தானா வந்து உனக்கு செய்ய போகுது. அந்த காசாய் தீட்சை ஒரு தீட்சையிலேயே நீ செஞ்ச பாவம்லாம் உனக்கும் தெரியாம மற்றவர்களுக்கும் தெரியாம அவர்களுக்கும் தெரியாம நான் அதை பண்ணிருவேன். அதுக்காக நீ அதை வந்து பயந்துட்டு போற வேணாம், உனக்கு எல்லாமே நான் எல்லாத்துக்கும் அப்ப அதான் எடுத்து விட்டதுக்கு உள்ள தெய்வம் பண்றாங்க. யாருக்குமே தெரியாம
நம்ம உள்ள கோபத்தை மன்னிச்சு தெய்வம் ஏற்றுக்கிறாங்க. அப்ப அப்பேற்பட்ட தெய்வம் நமக்கு கிடைச்சிட்டாங்க. கருமையில அது தாயும் தாங்கறல தாயோட தாங்கறதுனா நம்ம கிடைச்சிட்டாங்க. முத்தி பேரு மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை குமாரி அக்கா அவர்கள். அவங்களும் ஒழுக்கமா அப்படியே ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு முகமா பார்த்து அவங்க இன்னைக்கு எல்லோருமே அந்த கைலாய அவரது பொழுவாக்கரத்தில் போய் அமரவே ஏகத்தின் அதிபதியாக ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி திருத்தணி நிழல் போய் சேர்ந்துட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உணர்ச்சி தைப்பது செவி உணவு அந்த பாது வழியாகத்தான். அப்படி அவங்க போய் அந்த ஜீவனை தொட்டது அவங்க அக்கா அப்படியே அந்த கைலாயத்தை பூமந்திரத்துல இறக்கி நமக்கு தானே என்றொழுத வந்துருக்குது. நம்ம தெய்வம் வந்திருக்காங்க அப்படின்றது அவங்க 9 படியிலே நமக்கு எடுத்து காமிச்சு கடைசியில 8, 7, 9வது படிக்கு நம்ம எல்லாம் போய் தெய்வத்தை போய்கிட்டே இருக்கோம். அது போற வழியெல்லாம் நமக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு அக்கா அவங்க ஒவ்வொன்னா எடுத்து கொடுத்து அந்த வாசனை திரைகள் நமக்கு ஒரு 500 திரவியம் மயில் கொட்டிட்டு எல்லாமே குச்சாடி அடிச்சு எல்லாம் போய்கிட்டே இருக்கும். அவ்வளவு பெருமாள் தெரிஞ்சிக்கல. இங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் தெரிஞ்சுட்டு போகணும். கடைசியில போறது ஞானிகள் சித்தர் புத்தர் எல்லாருமே பாட்டுலாம் இருக்காங்க. நம்ம கூப்பிட்டு அப்படியே கூப்பிடுறாங்க. எப்படி இருக்கு நமக்கு இருக்கு தகுதியான தகுதி இருக்குதாங்க தெய்வம் இந்த கலிப்பத்திலே நம்மளையும் அந்த கைலாயத்தை கூட்டு போறதுக்காக தனியை தெரிஞ்சுதான் வந்தாங்க. அப்ப நீங்க இருக்கிற வரைக்கும் நாங்க உங்க கூடவே இருப்போம். நீங்க போனீங்கன்னா நானும் வீட திரும்பி வந்ததே நமக்கு அதை சொல்ல முடியாது. இறைவனுடைய நம்ம கைப்பற்றி தொடர்ந்து அவங்களுடைய சரணாகதி அடைந்து அவங்களுடைய அவங்களுடைய அந்த இது போய் நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம சொத்துரிமை கண்ட வித்தகரை நாம் கைப்பற்றி அந்த 101வது இதுலயே நம்ம பெற்றுட்டு இருக்கோம். அதை தேடு கொடுக்கறதுலயே அக்கா அவங்க படிச்சாங்க, அந்த தளத்திலே அக்காவும் பாடல் படிச்சாங்க. அப்ப நமக்கு பட்டு பேசாமல்லாம் அனைத்து அந்த சக்கரம் மல்ல நமக்கு திருவடித்தால் நம்மளை ஏற்றுக்கொள்ளும் மகனே நம்மளை கூப்பிடுறாங்கன்னா நம்ம எவ்வளவு பாக்கியமாக இருக்கோம். அப்ப தெய்வத்துக்கு போடாக்கூடிய நமஸ்காரம் தினமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நமக்கு இதுக்கு தகுதி இருக்கானா தகுதி இருந்துதான் தெய்வம் பார்த்து அந்த விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்துக்கு மனிதன் மாடு மரம் வேணும். அந்த நம்ம தெய்வம் அவங்க உடல் பொருள் ஆவி தத்தம் பண்ணி அந்த மேலாண்மை செய்து நெய் வீட்டு கலைஞத்துல நம்ம கூட்டிட்டு போறாங்க. அதுதான் அந்த வித்து சேர்த்து அவங்க வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தினமுமே படிச்சுட்டு வந்துட்டு அவங்களுடைய பெருமையை கூறி அந்த பெருமாளை நாம் அடைந்து அவங்களுக்கு தெரியாம இருக்க அந்த சரணாகதி அடைவோம் என்று கூறி அந்த பேரின்ப கடலை நாம் தினமும் பேறு பெற்று வாழ்வோமாக அப்படின்றது நாம் தெய்வத்தின் வாழ்வை சாலோடு சாயுக்கிய மாமுதல் அப்படின்னு அந்த பாடலையும் எடுத்து அக்கா கொடுத்தாங்க. கொடுத்துட்டு தினம் நம்ம பெற்று இருக்கோம். இன்னும் பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால எப்படி எல்லாம் வாய் மணக்குது, கண்ணாடி போல இருக்கு, செவி எப்படி இருக்கு, நெற்றி எப்படி இருக்கு, அவங்களுடைய இடுப்பு என்னவா இருக்கு, அணிகலன்லாம் தெரிஞ்சுட்டு வந்தாங்கன்றத எடுத்து ஒவ்வொன்றாக நம்ம அந்த கூட்டிக்கிட்டு போறாங்க. அந்த நினைவுகளை அவங்க படிக்க நம்ம அந்த கைலாயத்துக்கு பெருமாள் தரிசனை பண்ற மாதிரி நம்ம அப்படியே தெய்வம் உருவமா இப்படிலாம் இருக்காங்கன்றத தெய்வ கண்ணையாடையா என்று விளங்கும் அந்த பழமை சிறுவசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறேன்கா. சபையில் உள்ளோர் அனைவருக்கும் நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். சபையில் அனைவருக்கும் அன்பாக நமஸ்காரம். இந்த கைலாசத்துக்கே நம்மள வைகுண்டத்துக்கே கூட்டிட்டு போய் நம்மள உட்காந்துச்சு அவங்க இருந்து பேச வச்சுருக்காங்க. கைலாச வாசனத்துக்கு சந்ததி அடைந்து அவர்கள் விவாசனத்தில் அமர்வே ஏகத்தின் அதிபதியாக ஸ்ரீ நாராயணமூர்த்தி திருவடி சேர்ந்து போய் சேரவே நாம் இந்த மாநில சட்டை எடுத்தோம். அவங்க நம்மள வேலைக்கு பயிர் ஏற்றுக்கிட்டு நம்மளெல்லாம் விளைவிச்சு கைலாசத்துக்கு கூட்டி போல வந்தாங்க. அதுக்கு சாலை இந்த பேரும் பேசுவாங்க. தெய்வத்தினாலே பிரகடனமாக்கிட்டு ஓய்வரும் கல்வியை கற்பிக்கும் கல்வியே மெய் கல்வி. அது கற்பிக்கும் கலாசாலையே மெய்வழி சாலை. மெய்வழி சாலையில நம்ம அந்த சாலை சட்டத்திற்கும் புரிந்து கொண்டு பார்த்தாலும் அது நம்ம இரவு நம்ம சரணாகதி அறிந்தா போதும். படித்து தேர்ந்து நம்ம இடம் வர வேண்டியது இல்லை.
இந்த சர்வலோக ஜனனி பற்றி நாம் போதிக்கும் போது உங்க அறிவே உங்களுக்கு வாத்தியாராக நின்று விளக்கும். இப்போ படிக்காதவங்களும் இந்த திருவசங்களை கேட்டாலே போதும், அவங்க படிக்கணும்னு அவசியமே இல்லை. படிப்பு அது இன்னாத பண்ணாலும் பரவாயில்லை. அவங்க எப்படி அதை திருப்பி நிறுத்தி அவங்க கை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு இந்த சரணாகதிதான் திருவள்ளுவரும் சரணாகதி ஆகிட்டுப்பாங்க. அவங்க அந்த நாள்படி அவங்களே ஏற்றி நம்மளுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு அவங்களுக்கு அன்பு எனக்கு பிடிதான் இருக்கும். அவங்களுக்கு அன்புதான் அந்த மேல பாய்மொழி சொல்லி கொள்ள வேண்டும். அவங்க செஞ்சிருந்தோம்னா அவங்களே எல்லா படியும் ஏற்றி போய் அந்த கைலாசத்துல அந்த கைலாசமே பூமண்டத்தில் இறங்கி வந்து விட்டது. அதுக்கு சாலே எங்க பேரும் இருக்குது. கைலாசமும் பூலோகமும் ஒன்றும் இருந்தாதான் சாலை. சாலை எங்க பேர் இதெல்லாம் இந்த கைலாயமா விளங்கி நம்ம தெய்வம் அங்கேதான் போய் கொண்டிருக்காங்க. அது அவங்க நினைவுதான் கைலாயமாகவும் வைகுந்தமாகவும் இருக்கு. அவங்க நினைவுதான் இது ஒரு வசனங்களாகவும் இருக்கு. அங்க போனா அவங்க அவ்வளவு நம்ம வாக்கியங்கள் பேசும் போதும் சபையில கூடி அதை பத்தி பேசும் போதும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதுதான் பிராப்தி. அந்த சிங்காசனத்தை ஏறி உட்காந்து ஜீவ சிம்மாசு கேட்க வாவேற்றி அழைக்க என் வாழை அவங்க சுருக்கி அவங்க பக்கத்துல யோசிச்சு அவங்க நம்மளுக்கு அதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கதான் வேணும் தெய்வமே, நான் பிறவா வேணும், இருந்தாலும் உங்க கூடவே நாங்களும் செஞ்சு உங்களுக்கு துணை கருவியா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அந்த கைலாசத்தை சொல்லிடணும். அது மாதிரி தினம் திருவட்டம் கேட்டு படித்து அது நம்மளுக்கு புகழ்ந்தும் போது நம்ம தெய்வமே கைலாசத்துல வைகுண்ட வாக்கியமாக தான் இருக்கின்றோம். நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கைலயங்கிரிநாதன் அண்ணா அவர்கள். அக்கா, தெய்வம் அவர்கள் மடியில் விளையாடிய அக்கா அவர்கள் மூலம் மீண்டும் தெய்வத்தை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றோம் என்று. அதற்கு எனக்கு மேல பேச தெரியலங்கக்கா, ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நீல மலையை நிஜ தேவ தெய்வமதை கண்ட தீரு காட்சியினை மறவே போராட முற்றிவட்ட தேனாரே ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். எப்படி என்ன பேசுறதுன்னு தெரியல அக்கா. தெய்வத்தோட அவங்களுடைய அந்த 10வது படி எப்படி ஏறணும், தெய்வமர்கள் இந்த பூமிக்கு வந்து அந்த விவசாயம் செய்தார்கள். அதை விவசாயம் செய்து கடைசியில அந்த நாட்டுக்கு வித்தெடுக்க வந்தாங்க. அந்த விவசாயிக்கு எப்படி ஒரு அந்த நிலம் உழுது அந்த ஏர் விட்டு நீர் பாய்ச்சி அதை விளைச்சல் வந்து அறுவடை வச்சா அவர் எப்படி எந்த மகிழ்ச்சியில் இருப்பாரோ அதை போல தெய்வமர்கள் செய்து அந்த விவசாயம் கடைசியில அந்த நாட்டுக்கு வித்தெடுக்கதான் தெய்வமர்கள் வந்தாங்க. அக்கா சொன்னாங்க அந்த அந்த ஸ்ரீதேவி பூதேவி இப்படி எத்தனையோ சொன்னாங்க. ஆனா சொல்றப்ப எனக்கு எது நினைவுல போச்சோ அது என்னோட நினைவுல தங்கி இருக்கு. அதை எடுத்து என்னால பேச முடியல. ஆனா கடைசியில கொண்டு வந்த அந்த பகிர்வுகள் உருக்கமான பகிர்வுகள் தான். அந்த உருக்கத்தினால தெய்வமர்களை எப்படி அவங்களுடைய மடிமேல் நம் தெய்வமர்கள் மேல நம்ம போய் உட்காடுறோம். பிறவி பெருங்கடல்ல நீந்தி அந்த பேரின்ப அந்த கடலுக்குள்ள நம்ம கடைசியில போறோம். அந்த கடைசியில தெய்வமர்கள் இன்னொரு பிறவி வேண்டாதையுமே இனி இங்க கூடதான் நம்ம இருப்போம். அந்த பரிசுத்த தெய்வம் எப்படி இருப்பார்கள் ஒவ்வொன்றும் அவங்களுடைய அங்க அடையாளங்கள் எல்லாம் தொட்டு காட்டினீங்க. அத போல
நீதிமான்கள் கூட்டத்துடனே எங்களையும் நடத்திக்க வைங்கள் ஆண்டவரே. பெரியவரே பெரியவரே பிரணவம் பேருவாளா இப்படி நம்ம கேட்டுக்கணுமான்னு இருக்கு. இன்னைக்கு இந்த பதிவு மூலியமா இன்னைக்கு ஒரு தெய்வத்தை அந்த நேரா அந்த கண்கொண்டு கண்ட ஒரு தரிசன காட்சியை கண்டென்று நான் உருக்கத்தோட தெரிவிச்சிருக்கா. மிக்க மகிழ்ச்சி. சபை சிறப்பு. அந்த பரிசுத்த தெய்வத்தோட நம்மளும் எந்த ஒரு இதுல இருக்கிறோம், ஆனா அந்த பரிசுத்த தெய்வத்தை காட்சி மூலியமா எங்களுக்கு நேராக காண்பித்த வித்வகனி அக்காவுக்கு என்னோட மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். பிரம்ம பிரகாசம் வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கே நமஸ்காரங்கள். எனக்கு நமக்கு ஒரு 5 நாளா 6 நாளா அக்கா நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கறத பத்தி எப்பவுமே நம்ம தெய்வம் அக்கா மூலியமா நமக்கு விளக்கிக்கிட்டே இருக்காங்க. நம்ம புரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி இந்த 9 படிநிலையை நாம கடந்தோம்னா ஏறி வந்தோம்னா நம்ம அந்த தெய்வத்தை அடைஞ்சிடலாம், வைகுண்டத்தை அடைஞ்சிடலான்றத மிக அருமையா நமக்கு தெளிவுபடுத்தி இருக்காங்க. அதாவது முதல் 5 படி நம்ம செய்யலாம். ஆனா அதுக்கப்புறம் 6வது படியில இருந்து நம்மளால செய்ய முடியாது தானா. அது தெய்வம் அவங்க மட்டும்தான் நமக்கு செஞ்சு வைக்கிறாங்க. அந்த உக்கிர வனத்துல இருந்து அச்சராதி மார்க்கம், அதுக்கப்புறம் 8வது படிநிலையா திவ்ய தேச பிராப்தி, இப்படி ஒவ்வொரு நிலையா நம்ம கொண்டு போய் வைகுண்ட பிராப்தியை நாம எப்படி அடைய போறோம் அப்படிங்கறத அந்த தேசிக பிரபந்தத்துல தேசிக பெருமான் சொல்றத நமக்கு விளக்கி வச்சாங்க. ஆனா நம்ம தினம் நம்ம கற்பகத்தருளையும் சரி, நம்ம தெய்வத்தை பத்தி அவங்களோட வேதமும் அவங்களோட அவங்களோட ராவில் வந்த அந்த நம்ம கேட்டு தினம் நம்மளுக்கு தெய்வம் நம்மளை கேட்க வச்சு தினமும் நாம இந்த பதத்தை நம்ம அடைய வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத கூட இன்னைக்கு கற்பகத்தருல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நாளைக்கு கிடைக்க போறத இன்னைக்கே நமக்கு அக்கா என்ன நடக்க போகுது அப்படின்றத அக்கா மூலியமா நம்ம தெய்வம் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா தலந்திரி அக்காவும் அதை சொல்லி புரிய வச்சாங்க. அதாவது எந்த ஒரு தகுதியும் இல்லாத அப்படின்னு, அதாவது இதுக்கு நாம தகுதின்றதுனாலதான் தெய்வம் இப்ப சொன்ன மாதிரி அதாவது தெய்வம் மடியில போய் உட்கார்ந்துட்ட பிறகு நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டா, நான் இந்த பரமபத இதுல நான் உங்க மடியில தான் உட்கார்ந்து இருக்கேன், நம்ம வாயால கேட்கணும் அப்படிங்கிறது தெய்வம் உங்களோட ஆசை அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னைக்கும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நான் என்னைக்குமே உங்களை விட்டு போக கூடாது. நீங்களே பூலோகம் போனா கூட உங்களுக்கு உழைக்கிறதுக்காக தான் நான் அங்க வரணும் அப்படின்னா நாம கேட்கணும் அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு தெய்வம்தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கறத ரொம்ப தினமும் நமக்கு நல்லா புரிய வைக்கிறாங்க. அந்த உணர்ச்சி வசத்தால நிறைய பேச முடியலங்கக்கா. ஆனா இன்னொரு அக்கா சொன்ன மாதிரி யார்கிட்ட பேசினாலும் அவங்க ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி பாக்குறாங்க. ஆனா நமக்குதான் நம்ம தெய்வம் இந்த தகுதியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் புரியும். அந்த தகுதியை கொடுத்த தெய்வங்களை என்னைக்குமே நம்ம நினைச்சிட்டே இருக்கணும், நம்ம அன்பு செலுத்திட்டே இருக்கணும்ன்றது நான் இன்னைக்கு சபையில இருந்து விளங்கி கொண்டேன் அக்கா. நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை காமேஷ் அவர்கள். சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்களா. அதாவது அந்த இடத்துக்கே நான் கைலாய நாட்டுக்கே போயிட்டு தெய்வத்தை மடியே அமர்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சது. நேற்றுதான் தினமும் தெய்வத்தையே நம்ம தரிசிக்கிட்டே இருக்கணும், தெய்வத்தோட எண்ணெய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப அற்புதமா இருந்ததுக்கா. அது இல்லாம 100 பேர் 500 பேர் நமக்காக சேவை செய்யறாங்கன்னா அதெல்லாம் ஒரு எனக்கு இருக்கிறவங்க யாருன்னு தெரியல. ஒரு 500 பேர் நமக்காக தெய்வம் படுத்திருக்காங்க. ஒவ்வொரு நிலையா நீங்க சொல்ற விஷயங்கள் அந்த ஜீவன்ல போய் தக்கிறதுக்கா, அது உணர்வு நிலைக்கு அது கொண்டு போறதுக்கா. அதாவது 12 வருஷம் 14 வருஷம் கிடைக்க வேண்டிய விஷயத்த தெய்வம் சர்வசாதாரணமா ஒரு அந்த நினைவு உலகத்துக்குள்ள கொண்டு போறாங்க. அதுவும் உங்க நாவல இருந்து தெய்வமே பேசுறாங்க அப்படின்றது தாங்க எனக்கு புரியுது. தெய்வத்துக்கு நமஸ்காரம். நமஸ்காரம்ப்பா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த
ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.